ஜுரம். நாடெங்கிலும் தேர்தலுக்காக தேர்தல் களம் சூடுபிடித்திருக்கிறது. அனைவரும் தேர்தலை பற்றியே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் சகலகலா வல்லவன் டி ராஜேந்தர், சிலம்பரசனின் தகப்பனார், அந்த தேர்தல் களத்தை பற்றி பேசாமல் ஒதுங்கி இருப்பதாக தெரிந்தது. இன்று நம்மை அழைத்து தேர்தல் பற்றி மிக தெளிவாக நம்மிடம் இலட்சிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஸ்டாண்ட் என்ன என்பதை பற்றி விளக்கி கூறினார். அதை பற்றி நீங்கள் இப்பொழுது பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். வணக்கம். நாடாளுமன்ற தேர்தல் எங்களுடைய லட்சிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிலைப்பாடு குறித்து லட்சிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட கழக செயலாளர்கள், பொறுப்பாளர் அவர்களுடைய அவசர ஆலோசனை கூட்டத்தை இன்று நடத்த ஏற்பாடு செய்து அந்த அவசர ஆலோசனை கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய என்னருமை லட்சிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட கழக நிர்வாகிகளே, பொறுப்பாளர்களே, செயலாளர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மதிய நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த அவசர ஆலோசனை கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்து அப்ப அதிமுக அவரோட ஓட்ட அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் எவ்வளவு பங்கு உடைச்சா போறோம், இதோட என் வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறாருன்னா அவரே அந்த அளவுக்கு நினைக்கும் போது யோசிக்கணும். இன்னொன்னு யோசிக்கிறேன். நான் யோசிக்கிறது மட்டும் இல்ல, நண்பர் சரத்குமார், என்னுடைய இணைய நண்பர் கமல், 1000 நாள் ஒரு புதுசா இருந்தா என் சினிமாக்காரன் சார். கமல் என்னதான் இருந்தாலும் சீமான சினிமாக்காரர் தான். ஏன்னா எல்லாம் இவங்க தனித்து நிற்கிறேன்றாங்க. அவங்களோட பாவம், அவங்களோட சுயமரியாதை போராட்டம். எங்களுக்கு அதை பார்க்கும்போது எங்க கட்சி பசங்களுக்கும் போராட்டம், எங்க கட்சி பசங்களுக்கும் ஒரு ஆர்வம். நம்மளும் நின்றுட்டா என்ன. இன்னொன்று, நாங்க நிக்கிறோம்னா நாங்க ஜெயிக்கிறதுக்காக நிக்கவே இல்லை. சில பேர் ஜெயிக்க கூடாதுங்கிறதுக்கு நின்னுணும். அதாவது ஒரு தொகுதிக்கு, ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு 100 ஓட்டு கூட உடைப்போம் தலைவா. 6 தொகுதி. இன்னொன்று, நீ கூட தொகுதிக்கு வந்து வேலை, நீ வர வேணாம், நான் வரலன்னு, எனக்கு கொஞ்சம் வேலை பச்சையா சொல்றேன். என் இளைய பையனுக்கு மகனுக்கு கல்யாணம், ஒரு பக்கம் குடும்ப பிரச்சனை, வீட்டு பிரச்சனை இருக்கிறதுனால நான் கொஞ்சம், அது மட்டும் இல்லை, நான் என்னுடைய மனநிலை, என்னுடைய மற்ற சூழ்நிலை இது கருதி நான் கொஞ்சம் தயக்கம் காட்டினாலும் இயக்குனர் என்ன சொல்கிறேன், துரை, தலைமை கழக செயலர் துரை சொல்கிறாரு, மேகனான் சொல்கிறாரு, சார்லஸ் சொல்லிட்டாரு, தூத்துக்குடியிலேருந்து கண்ணன் சொல்லிட்டாரு. ஸ்டெர்லைட் போராட்டத்துக்கு நீங்கள் அவ்வளோ தூரம் இது பண்ணீங்க. தூத்துக்குடி, அதேமாதிரி ஈரோடில் நம்ம கௌரி சங்கர் சொல்கிறாரு. நான் தஞ்சாவூரில் இது பண்ண, அப்புறமா அரியலூர், பெரம்பலூர் மாவட்டத்தில் நம்ம இவர் வினோத் சொல்கிறாரு. வட சென்னையில் சுரேஷ், நீங்கள் பெரம்பலூர் தொகுதிக்கு வரவே வேணாத்தில் சட்டமன்றம் நின்றுடுறோம், வட சென்னை நின்றுடுறோம். அதே மாதிரி கடலூருக்கு, கடலூர் நாடாளுமன்றத்தில் நான் நிற்கிறேன். சிதம்பரத்தில் கூட ஒரு ஆளை நிப்பாட்டுறேன். கடலூர் மாவட்ட செயலாளர் இவர் சொல்கிறாரு, நம்மளுடைய ஆனந்தன் அவர்கள். இப்படி பல பேர் மாயத்தில், மயிலாடுதுறையில் போன இது பண்ணதுனால நின்ன வரைக்கும் ஓட்டை உடைக்கிறோம் தலைவா. நாங்கள் நிற்கிறோம், மதிமன் நிற்கிறேன், இல்லைன்னா நான் செங்குட்டுவன் நிற்கிறேன், இல்லைன்னா ஜஃபர்லா நிறுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது இவர்களுடைய கணக்கு ஒரு கணக்கு தான். ஒரு தொகுதிக்கு நீ 1000 ஓட்டு உடைச்சாலும் சரி, நாங்கள் உடைக்கக்கூடிய ஓட்டு, நாங்கள் காசு கொடுத்து ஓட்டு கேட்க போகிறது இல்லை, காசு கொடுத்து ஓட்டு இல்லை, நேர்மைக்கு. இன்னொன்று, அதுக்கு போடுறதுக்கு ஓட்டு என்ன போடுறவங்களோ அதை பாடு சோதனை பண்ணலான்றாங்க. அவர் இவர் ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக கேள்வி கேட்டார் பத்திரிகையாளர், அருமையான கேள்வி. மீனாட்சி சுந்தரம், மத்தியில் ஆட்சி இன்னைக்கு இருக்கக்கூடிய மதிப்புக்குரிய பிரதமர் மோடி ஐயா வரணுமா? அவரு பேரை ராகுல்னு சொல்றாரு. காங்கிரஸ்ல யார் வரணும், யார் அவங்களே முடிவு பண்ணல. ராகுல்ன்றாங்க, பிரியங்கா காந்தின்றாங்க, இன்னும் வேற யாராவது வருவாங்களா தெரியாது. அவரோட இல்ல, ஏன் பொருளாதார நிபுணர், முன்னாள் மத்திய அமைச்சராக இருந்த ஐயா ப. சிதம்பரம் ஐயா கூட வரலாம். ப. சிதம்பரம் ஐயாவுடைய அந்த பாரம்பரியம் என்ன, ப. சிதம்பரம் ஐயாவுடைய அறிவாற்றல் என்ன, பாரம்பரியம் உள்ள அவருடைய நினைவாற்றல் என்ன, அவருடைய படிப்பு என்ன, பொருளாதார மேதை. அவருக்கு எனக்கு 1000 மாறுபட்ட கருத்து இருக்கலாம். ஒரு ப. சிதம்பரம் போன்றவர்கள் பிரதமர் வருவார். இப்படி நிறைய கணக்கு இருக்கு. இல்ல ஒரு கூட்டணிலாம் அமைச்சு மம்தா பானர்ஜி வர முடியுமா? இப்படிலாம் நிறைய விஷயங்கள் இருக்கு.
இன்னைக்கு என்னன்னா யார் மத்தியில ஒரு பிரதமர். இன்னொன்னு சார், நாடாளுமன்ற தேர்தல் இது வரைக்கும் நின்று என்ன சாதிச்சிருக்காங்க? நின்று இருக்கிற எம்பி எல்லாம் என்ன பேசியிருக்காங்க? என்ன பேசியிருக்காங்க? என்ன மாநிலங்களவை உறுப்பினரை விடுங்க, நான் பேசலானே நீங்க கேள்வி கேளுங்க. என்ன கேள்வி கேளுங்க. இந்தி மாலுமே, இந்தியில பேசணும் பேசுவேன். அங்க போய் நீங்க இங்க இருக்க இத்தனை எம்பிஸ் இருக்கீங்க, போறீங்க, போயிட்டு என்ன பண்றீங்க? டெல்லிக்கு ஜாத்தா ஹை, இதர் ஆத்தா ஹை, அவ்வளவுதான். என்ன வாயை திறந்து பேச மாட்டேங்கிறீங்க? இத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர் இருந்து என்ன கேட்டிருக்கீங்க? நீட்டு தேர்வுக்கு என்ன பதில் கிடைச்சது? என்ன இது பண்ணீங்க சொல்லுங்க. அதனால மீத்தேன் திட்டத்தை கொண்டு வந்தது யாரு? ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை கொண்டு வந்தது யாரு? கையெழுத்து போட்டது யாரு? இன்னைக்கு ஈழத்தமிழரோட பிரச்சனைக்கு தீர்வு காண முடியாம இது பண்ணது யாரு? இதெல்லாம் யோசிக்கணும். எல்லாருமே என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? இது வரைக்கும் பேசணும் சார். உழைப்பாளி, போராளி, போராடி கொண்டு தான் இருப்பேன் என்று சொன்னால் அவர்கள் ஆகிவிடுவார்கள் ஏமாளி. கோணல் புத்தி படைத்தவர்கள் அவர்களை ஆக்கி காட்ட பார்ப்பார்கள் கோமாளி. ஏகாதிபத்தியத்துடைய ஏவலாளி, கைவர்கள் கூட்டத்தின் காவலாளி, ஊழலிலே பெருத்த பெருச்சாளி. இன்று இவர்களெல்லாம் தான் அரசியலிலே பெரும் முதலாளி. இதுதான் இன்றைய யதார்த்தம். இன்றைக்கு தமிழ்நாட்டிலே திமுக, அதிமுக இரண்டும் தான் பெரிய கட்சி, பிரதான கட்சி. கடந்த காலத்திலே இவர்களிடத்தில் தான் இருந்திருக்கிறது என்று நிரூபித்திருக்கிறார்கள் ஓட்டு வங்கி. சில கட்சிகள், அதனால் தான் மற்ற கட்சிகள், சில கட்சிகள் கிடக்கின்றன பின்தங்கி. அதனால் தான் பலரும் கிடக்கின்றார்கள் இவர்களிடத்திலே தொங்கி. இந்த ரெண்டு கட்சிகளிடம் தான் இருக்கிறது ஓட்டு வங்கி. இதை, இந்த ஓட்டு வங்கியை உடைக்க முடியுமா என்று சில சிந்திக்கிறார்கள். உடைக்க நினைப்பவர்கள் எல்லாம் உடைந்து கிடக்கிறார்கள். ஒருங்கிணைக்க முடியாமல் பிரிந்து கிடக்கிறார்கள். ஒருமித்த கருத்து கொண்டவர்கள் கூட சரிந்து கிடக்கிறார்கள். திமுக, அதிமுக ரெண்டு பேரும் அமைத்து விட்டார்கள் அணி. இருவருக்கும் மாற்றாக மாற்று அணி அமைப்போம் என்று மார்த்தட்டி சொல்வதற்கு தமிழ்நாட்டில் யார் யார் என்ற நிலை, இந்த நிலை இருந்தும் கூட இன்றைக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் நண்பர் தினகரன் அவர்கள் தனியாக நிற்பேன் என்றார். தனியாக அத்தனை தொகுதியில் நிற்பேன் என்கிறார். அவர் இதுவரை எந்த கூட்டணியும் அமைக்கவில்லை. அது மட்டுமல்ல, பல கட்சிகளில் இது பண்ண கொஞ்சம் அனுபவம் வாய்ந்த, முன்பே கட்சி தொடங்கிய சமத்துவ மக்கள் கட்சியுடைய தலைவர் நண்பர் சரத்குமார் அவர்கள் இன்றைக்கு தனித்து விடப்பட்டிருக்கிறார். என்ன செய்வதென்று தனியே நிற்பேன் என்கிறார். அது மட்டுமல்லாமல் நாம் தமிழர் இயக்கத்துடைய தலைவர் என் இனிய நண்பர் சீமான் அவர்கள் தனித்து நிற்பதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார். இதற்கிடையிலே புதியதாக கட்சி தொடங்கிய என் இனிய நண்பர் உலகநாயகன் கமல் அவர்கள் அவர் தனித்து நிற்பேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார். இந்த சூழ்நிலையிலே திமுக, அதிமுக ரெண்டு கட்சியுடைய கூட்டணி கிட்டத்தட்ட முடிவாகிவிட்டது. இதிலே என்னை பொறுத்தவரை லட்சிய திமுக எங்களுக்கு என்று அமையவில்லை அணி. என் கொள்கையோ தனி, என் வழியோ தனி, ஆற அமர சிந்தித்துத்தான் முடிவெடுக்க வேண்டும் இனி என்ற இந்த நிலையில் நாங்கள் இருக்கின்றோம். ஆனால் எங்களை பொறுத்தவரையில் மரியாதை வசல் மிதிக்க மாட்டோம். மரியாதை கொடுக்காதவர்களை மனதளவிலும் நினைக்க மாட்டோம். ஆதரவு கேட்காதவர்களிடத்திலே போய் வழியே சென்று நாங்களே ஆதரவு தருவோம் என்று கை கொடுக்க மாட்டோம். பொதுநலத்தை கருதாமல் சிலர் சுயநலத்தோடு தான் இருப்பேன் என்று சொல்லும் போது அவர்களிடத்தில் நானும் சுயமரியாதையோடு தான் இருப்பேன். என் சுயபலம் என்ன என்பது எனக்கு தெரியும். நான் நானாக இருப்பேன். நான் எந்த யாருடைய வாசலுக்கும் சென்று அந்த அணியிலே சேர்ந்து கொள்கிறேன், எனக்கு ஏதாவது இடம் கிடைக்குமா, உங்களுடைய வண்டியிலே ஏறிக்கொள்வதற்கு ஒரு ஓரத்தில் இடம் கொடுப்பீர்களா, நான் என்று கேட்கவில்லை. அதையும் மீறி எனக்கு சில ஒரு பெரிய கட்சியிலே
சீட்டு தருகிறேன் லட்சிய திமுக, அதற்கே நன்றி. லட்சிய திமுகவுக்கு ஒரு நாடாளுமன்ற தொகுதிக்கு சீட்டு தருகிறோம். ஆனால் நீங்கள் சுயேட்சை சின்னத்தில் நாம் நிற்க முடியாது, எங்கள் கட்சியின் சின்னத்தில் தான் நிற்க வேண்டும் என்று வலியுறுத்தினார்கள். பேச்சுவார்த்தை நடந்தது. எங்கள் தலைமை கழக செயலாளர் தான் அவரிடம் பேசினார்கள், என்னிடம் பேசினார்கள். நான் சொல்லிவிட்டேன், கொள்கையெல்லாம் ஒத்துக்கிட்டு உங்கள்ட்ட கூட்டு வந்து நிற்கிறதே நான் பெருசு, இதில் உங்க கட்சி சின்னத்தில் நிற்க வேணாம். நான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னாள் கொள்கை பிரச்சார பீரங்கி, நான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னாள் கொள்கை பரப்பு செயலாளர், நான் கலைஞரால் எண்ணில் பாதி என்று அழைக்கப்பட்டவன், நான் புரட்சி தலைவர் பொன்மன செம்மல் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் ஆட்சி காலத்திலே அரசியலுக்கு வந்தவன், அவருடைய ஆட்சி காலத்தில் எதிர்க்கட்சியில் நின்று போராடியவன். இப்படியெல்லாம் உள்ள ஏன் கலைஞர் அவர்களால் எண்ணில் பாதி என்று சொல்லப்பட்ட நான், திமுகவுக்காக அத்தனை கொள்கை பிரச்சார பாடல்கள் போட்ட நான், அத்தனை பொதுக்கூட்டம் பேசியன்னா, கலைஞரால இது பண்ணப்பட்டனா, அந்த மாதிரி சின்னத்தில் நிற்க மாட்டேன். நான் ரயில் இன்ஜின் சின்னத்தில் பொன்மன செல்வி புரட்சி தலைவர் முதல்வரே இல்லை அந்த மாவட்ட பருகூர் தொகுதியில் போட்டியிட்டு ரயில் இன்ஜின் சின்னத்தில் ராஜீவ்காந்தி அவர்கள் படுகொலைக்கு பிறகும் 40,000 வாக்குகளை பெற்றவன் தாயக மறுமலர்ச்சி கழகத்தின் சார்பாக. நான் சுயேட்சை சின்னத்தில் தான் நின்னேன். முதலாக தாயக மறுமலர்ச்சி கழகத்தை தொடங்கிய போது பழனி நாடாளுமன்ற தொகுதியில் என் மனைவி உஷா ராஜேந்தரை நாங்கள் நிறுத்தி வைத்த போது அந்த குதிரை சின்னத்தில் 40,000 வாக்கு. அன்னைக்கு திமுக அதிமுக மூணாவது கட்சியே இல்லை, ஒரே ஒரு பழனி சட்டமன்ற தொகுதியில் மட்டும் 10,000 வாக்கு. அப்ப அது எத்தனை சதவீத வாக்கு? அந்த அத்தனை சதவீத வாக்கு பெற்ற ஒரு இயக்கத்தை உருவாக்கணும். அந்த பாரம்பரியத்தில் வந்தவன், அந்த அனுபவம் உள்ளவன் நான். என் சின்னத்தை எனக்கு, உங்களோட சின்னத்துக்காக வந்து ஓட்டு கேட்கிற எனக்கு நான் எதுக்கு உங்க சின்னத்தில் நிக்கணும்? என்னுடைய சுயமரியாதை விட மாட்டேன். நான் சுயேட்சை நின்னத்தில் நிக்கிறோம் இல்ல வேண்டாம். இந்த சுயமரியாதையோட பேசியிருக்கேன். இது சத்தியம். அதோட இவருக்கு சீட்டு கொடுக்க வேண்டும். கலைஞர் அன்றைக்கு கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போதும் சட்டமன்ற தேர்தலின் போதும் அவர் வர வேண்டும், சட்டசபை தேர்தலில் கலைஞர் ஆட்சிக்கு வரட்டும் என்று மக்கள் நல கூட்டணி அமைத்தார்களே. என் இனிய நண்பர் தேமுதிகவுடைய தலைவர் கேப்டன் அவர்களுடைய தலைமையிலே நண்பர் வைகோ அவர்கள், இடது கம்யூனிஸ்ட், வலது கம்யூனிஸ்ட், நண்பர் விடுதலை சிறுத்தைகள் நம்முடைய திருமாவளவன் மற்றும் ஜி கே வாசன் இவர்களெல்லாம் மக்கள் நல கூட்டணி அமைத்து அதில் எனக்கும் அழைப்பு கொடுத்தார்கள். போகவில்லை. ஏன்? கிடைப்பது கிடைத்திருக்கும், போகவில்லையே. ஏன்? கலைஞர் சக்கரவர்த்தியாக தமிழகத்தின் முதல்வராக உட்கார வேண்டும் என்று சொன்னவரை வீட்டிலே சக்கர நாற்காலியிலே உட்கார வைத்ததற்கு காரணமாக இருந்தவர்கள் யார்? சிந்திக்க வேண்டாமா? கலைஞர் முதல்வராக ஆக வேண்டும் என்ற அடிப்படையிலே அன்றைக்கு லட்சிய திமுக சார்பிலே நான் எந்த களத்திலும் இறங்காமல் ஒதுங்கி இருந்தேனே, அதற்கு நான் கண்ட பலன் என்ன? அந்த உணர்வுக்கு எனக்கு கிடைத்த மரியாதை என்ன? எல்லாத்தையும் அரசியல்ல பார்த்துட்டேன், எல்லாத்தையும் பார்த்துட்டேன். என்னதான் அடிப்படை தான் அரசியல் அடிப்படை தெரியும். அந்த அடிப்படையை கத்துக்கிட்டதுனால மனுக்கள் கொடுத்திருந்தால் கூட இன்னைக்கு வாங்கிக்கிட்டேன். நான் யோசிச்சு தான் சீக்கிரமே விரைவில் என்னோட முடிவை அறிவிப்பேன். லோக்சபா தேர்தல் வந்து நிதானம், சட்டசபை இல்ல ஒரே ஒரு நிமிஷம் என்ன சொல்லுங்க. நீங்க வந்து சொல்றத பார்த்தா சட்டசபை தேர்தல் பிரதான இது லோக்சபா தேர்தல் நிதானங்கீங்களா? சொல்றத பார்த்தா போட்டியிடாத அப்படின்னு முடிவெடுத்த மாதிரி தெரியல. இல்ல அப்படி கிடையாது. நான் நிதானம் என்று சொன்னால் 1000 அர்த்தம் இருக்கு. யோசிச்சு முடிவெடுக்கணும்ப்பா. இன்னைக்கு 2 பிரதான கட்சி நிக்குது, யாருமே கூட்டணி அமைச்சுக்காம. சார், ஆயுதம் தயார் செய்து கொள்ள வேண்டும். ஆயுதம் அது இல்லாமல் போருக்கு ஆகக்கூடாது ஆயத்தம். இது என்னோட கருத்து. அதாவது ஓப்பனா பச்சையா பேசுவோம். நீங்க இவ்வளவு தூரம் கேள்விக்கணும். திமுக அணி அமைக்குது, அதிமுக அணி அமைக்குது. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய தினகரன் அவர்கள்ட்ட எவ்வளவோ பணம் இருக்கு. ஏன் சார் 3வது அணி அமைக்கல? எனக்கு கொஸ்டின் இருக்கு, எனக்கு கேள்விக்குறி. நான் யோசிப்பேன். நான் இன்னைக்கு அரசியலுக்கு வந்தவன் இல்ல. நான் 35 ஆண்டு காலமா நான் வந்து 1956 பிறந்து 1967 எலெக்ஷன் பேரறிஞர் அண்ணா அவர்கள் அந்த கூட்டணி அமைத்தாரே, மூதறிஞர் ராஜாஜி அவர்களோடு நம்முடைய காயிதே மில்லத் அவர்களோடு எல்லாம் சேர்ந்து கொண்டு
அன்றைக்கு கூட்டணி அமைத்தாரே, அந்த காலத்திலே 3 படி, ஆனா 1 ரூபாய்க்கு 3 படி லட்சியம், ஆனால் 1 படி நிச்சயம், கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு. பேரறிஞர் அண்ணாவுடைய அடுக்குமொழியை பார்த்து அன்னைக்கு திமுகவின் அடிப்படை பேரறிஞர் அண்ணா உருவாக்காட்டா அன்றைக்கு நான் மறைந்து விட்ட நாவலர் நெடுஞ்செழியன் வந்திருக்க முடியுமா? இன்றைக்கு இருக்கக்கூடிய நம்முடைய திமுகவின் பொதுச் செயலாளர் மதிப்புக்குரிய பேராசிரியர் அன்பழகன் வந்திருக்க முடியுமா? திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவராக 50 ஆண்டுகள் தாக்கு பிடித்தார் என்று சொல்லக்கூடிய கலைஞர் வந்திருக்க முடியுமா? அடுக்கனா திமுக வந்து அத்தனை தலைவர்கள் பெறும். மாநில சுயாட்சி என்றால் என்ன, மத்தியிலே கூட்டாட்சி. மறைந்து விட்ட நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த எம்பி அண்ணன் முரசலிமாறன் எழுதின மாநில சுயாட்சி பத்தி பேசணுமா? பேசுவேன் சார். அடிப்படை ரத்தத்துல திமுக ஊறி வந்திருக்கேன். அதனால அனுபவம். ஏன் சார் அவ்வளவு பெரிய கட்சிலாம் கூட்டணி நியமிக்கிறாங்க? எதுக்கு கூட்டணி நியமிக்கணும்? ஏன் இவ்வளவு பேர் சேர்த்து கூட்டு சேர்க்கணும் சார்? ஒரு சாதம் பண்ணிட்டாங்க, வெறும் சாதம் போதாது சார். கூடாது, குழம்பு வேணும், ரசம் வேணும், கறி வேணும், கூட்டு வேணும், அப்பளம் வேணும், இத்தனையும் வேணும். தனிப்பட்ட நிலைப்பாடு யார்? ராகுல் வருமா, மோடி வருமா? நான் அதை மன்னிக்கணும். நான் அதை சொல்றதுக்கு நான் என்னன்னு சார், நான் வந்து எந்த கூட்டணியில் இருக்கிறேன்? நான் அதை இப்ப சொல்ல மாட்டேன். நான் என்ன சொல்றேன், இவ்வளவுலாம் இருக்கக்குள்ள எல்லாரும் தனியா நிக்கிறேன்றாங்க. இப்ப எங்க பையங்க தனியா நிக்கணும்ன்றது என்ன வேகம்னா, இப்ப சரத்து தனித்து எடுத்த என்கிட்ட பேசு, சரத்து அவர்கள் என்னோட நண்பர். அவர் தனியா நிக்கணும்ன்றாருன்னா அவருக்கு இத்தனை வருஷம் அரசியல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அவருக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையை ஏன் கொடுக்க தவறுறாங்க? அது இன்னைக்கு இவங்க இருக்கக்கூடியவங்க எல்லாம், அவரு புரட்சி தலைவர், இவரு அந்த அவரும் வந்து கலைஞருடைய ஆட்சி காலத்தில் அரசியல் இருந்திருக்காரு, அந்த அம்மாவுடைய ஆட்சி காலத்தில் அரசியல் இருந்திருக்காரு. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இது இருக்கும். இப்ப நீங்க நண்பர் கமல் வந்து புதுசா கட்சி தொடங்கியிருக்கலாம். இப்ப அரசியல் இருக்கிற நீங்க எல்லாம் பெரிய ஜாம்பவானா? நீங்க எல்லாம் ஆமா, நீங்க எல்லாம் நேரம் நின்று ஓட்டு வாங்குனீங்களா? அம்மா வாங்கி வச்ச ஓட்டு, அதாவது அப்பன் சம்பாதிச்சு வச்ச சொத்துல பிள்ளைங்க உட்காந்து அழிப்பான் பாருங்களேன். அது மாதிரி அம்மா சம்பாதிச்சு வச்ச அந்த அவங்க கொடுத்த ஆட்சி 3 வருஷம் முடிஞ்சு போச்சு தலைவா. இன்னும் இருக்கிற 2 வருஷம். கமல் புதுசா கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. எல்லாரும் எத்தனை தான்? அப்போ உங்களுக்கு சதவீத ஓட்டு வாங்கி காட்டினாதான் மரியாதைங்க. நின்று இத்தனை சதவீதம் காட்டணும். நான் நடுநிலை வாக்காளர்கள் கலைஞருக்கும் அம்மாவுக்கும் தெரியும். 15%, 14% நடுநிலை வாக்காளர்கள் ஓட்ட டி ராஜேந்தர் பேசினா உடைப்பான், திசை திருப்புவான். அது அவங்க உணர்ந்திருந்தாங்க. நீங்க யாரும் உணர வேண்டாம், நீங்க யாரும் உணர வேண்டாம். என்ன உணர்ந்து மரியாதை கொடுத்தா மட்டும்தான் அவங்களுக்கு நான் போய் ஓட்டுக்கு போறேன். நான் இல்லாத உங்களுக்கு நான் ஏன் பேசணும் நண்பா? எல்லாத்துமே சேர்த்து தலைவா. அதிமுக திமுக தவிர்த்து வேற யாரு கூட நீங்க கூட்டணி ஆலோசனை பேசுனீங்களா? கூட்டணி குறித்து அவரோட அரசியல் வாழ்க்கைக்கு நான் வந்து முன்னாடி சிலம்புடைய எண்ணத்தை, அது அவரோட கருத்து சார். அவர் நண்பர் சீமான் அவர்களுடைய கருத்து. அப்ப வந்து இப்ப என் மகனை நான் குழந்தையிலேருந்து ஐஎம் லிட்டில் ஸ்டார், ஆவே நான் சூப்பர் ஸ்டார், பார்த்தா நான் குட்டி பையன், ஆனா நான் சுட்டி பையன்னு சொன்ன பையன் இன்னைக்கு வந்தா ராஜாவை தான் வருவ வரைக்கும் இன்னைக்கு அடுத்த படம் வரைக்கும் இவ்வளவு நாள் உருவாக்குனேன். சிலம்பரசன் எனக்கு இப்படிதான் நான் சொல்லலை பார்த்தீங்களா? அதான் டிஆர். என் மகன் தான் எஸ்டிஆர். ஆனா லட்சிய திமுக ஒருவாருன்னு சொல்ல மாட்டான் டிஆர். அங்கதான் டிஆர் நிக்கிறேன். இதுக்கு மேல இந்த கேள்விக்கு பதில் இல்ல. நிச்சயமா நாங்க இந்த மாதிரி எல்லாரும் பண்ணிட்டாங்க. இந்த பொள்ளாச்சியில் நடந்த இந்த பாலியல் வன்முறை கொடுமையை லட்சிய திமுக வன்மையா கண்டுக்குது. தமிழக அரசு சரியான நடவடிக்கை எடுத்தே தீரணும். இன்னைக்கு மக்கள் இவ்வளவு போராடின பிறகுதான் இந்த எஸ்பிலாம் முன்னாடி உங்களுக்கு நீக்க தெரியாதா? மக்கள்லாம் இவ்வளவு போராடின பிறகுதான் இந்த நடவடிக்கை எடுக்கிறாங்க, கைதுன்றாங்க. ஏன்னா எலெக்ஷன் வந்துருச்சு, அவங்கள காப்பாத்திக்கணும்னு. சரியான தண்டனை, கடுமையான தண்டனை வழங்கப்பட வேண்டும். சும்மா ஏதாவது இந்த கண்பூச்சி, அதாவது கண் துடைப்பு நாடகம் இந்த தமிழக அரசு நடத்தக்கூடாது. அதுக்கு உறுதுணையாக மத்திய அரசு இருந்து விடக்கூடாது. சார், இந்த தேர்தலில் லட்சிய திமுகவினுடைய நிலைப்பாடு அந்த இளமை போயிடுச்சுன்னு நான் என்றைக்கும் இளமை தான் நினைக்கிறேன், என்றைக்கும் மார்க்கெட்டை நான் தான் நினைக்கிறேன். நினைச்சு என் கட்சியை வளர்க்க முயற்சி கேட்ட அருமையான